Hello everyone, என் பேர் ஸ்வாதி சண்முகம். திருவிக்கா பூங்கா மூவியோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். நான் இதில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக எல்லோரும் போய் மூவி பாருங்கள். எங்களுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும். இப்போ எல்லோரும் இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். கவிஞர் சொர்க்கோ அழகி நிறையா படங்களில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய படங்களில் பாடல் எழுதியிருக்கிறேன். பாடலாசிரியர்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு ஊரில் உள்ள ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞன் கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் திருவிக்கா பூங்கா வந்து ஒரு தேசிய அளவில் பாராட்டி போற்றக்கூடிய ஒரு படம். என்ன காரணம்னா அருமையான கதை, சமுதாயத்துக்கு தேவையான கதை. இந்த சமுதாயத்தில் அம்மா அப்பாவை விட்டுட்டு அவன் வந்து குடி கூத்து கொண்டாட்டம் கும்மாளம் ஒருத்தரோட வாழ்க்கைக்காக இன்னொரு யாரோ ஒருத்தனுக்காக அலைஞ்சிக்கிட்டு சுரண்டுறது, பொய் பேசுறது, பிராடு பேசுறது, புத்தலாட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். தாய் தந்தை தான் தெய்வம் அப்படிங்கிற காட்டக்கூடிய அருமையான விஷயம். அருமையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 10, 15, 20, 25 வருஷமாக படிக்க வச்சு ஆளாக்கி பாலை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வளர்த்து உருவாக்கின தாய் தந்தையை விட்டுட்டு எங்கேயோ 1 வருஷம் 2 வருஷம் பார்த்த ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு போய் சாகிறான், தற்கொலை பண்ணி சாகிறான். இந்த கொடுமை சமுதாயத்தில் உலகத்தில் எல்லாத்தையும் நடக்குது. நடக்கக்கூடாதுங்க. அம்மா அப்பா தான் தெய்வம்னு காட்டக்கூடிய அருமையான ஒரு கதை. இந்த இயக்குனர் செந்திலம் அவர்கள் அருமையான இயக்குனர், எழுத்தாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவர் அருமையாக படைச்சிருக்காரு. பாடலாசிரியர் சொர்க்கோ நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோட நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். என் பெயர் செந்தில் செல்லம். நான் திருவிக்கா பூங்கா படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் அண்டு கதை நாயகன். நான் கதை திரைக்கதை எழுதி இயக்குகிற முதல் படம் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு காரணமான திரு கடலூர் எம் வெங்கடேஷ் அவர்கள், திரு திவாகர் அவர்கள், என் உறவுமுறை அண்ணன் திரு ரகு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நான் மற்றபடி ஆரம்பிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு பெண்ணினத்தை பெருமைப்படுத்துகிற படம் திருவிக்கா பூங்கா. கதையோட கருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் எங்கோ தனியாய் பூக்கும் ஒற்றை பூவை பார்க்க யாரும் இல்லை, அதற்காக பூக்கள் அழுவதும் இல்லை, மறுநாள் மலர்வதை நிறுத்துவதும் இல்லை. இந்த கருவை அடிப்படையாக கொண்டு பாசிட்டிவான ஒரு கருவை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை நான் ஆரம்பித்து முடிச்சிருக்கிறேன். இந்த படம் சமூகத்திற்கு ஒரு தற்கொலைகளுக்கு எதிரான ஒரு படம். இந்த படத்தில் முதல்ல பாடலாசிரியர் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பெண்ணினத்தை பெருமைப்படுத்துகின்ற படம் என்பதால் கவிஞர்கள் 3 பேரும் பெண்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை பாடுறவங்களும் பெண்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதில் முதல் பாடல் வந்து கதையின் நாயகின்னு அம்மாவுக்கு கொடுத்துருக்குறேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பாடல். இந்த பாடலை தாமரை எழுதியிருக்காங்க. பாடல் வந்து நாளையெல்லாம் நலந்தானே என தொடங்கும் இந்த பாடலை திரு தாமரை மேடம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலை கலா மாஸ்டர் முதல்ல பாடியிருக்காங்க. 2வது பாடல் வந்து ஒரு மகள் தந்தையை போற்றி பாடுவது. இந்த பாடலை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்கள் எழுதியிருக்காங்க முதல்ல தமிழ் சினிமாவில். இந்த பாடலை வந்து பாடுறது NSK ரம்யா. 3வது பாடல் கதிர்மொழி PhD முடித்த டாக்டர் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இந்த பாடலை பாடுறது NSK ரம்யா. இந்த பாடலும் NSK ரம்யா தான் பாடியிருக்காங்க. மற்றபடி ஒரு ஜனரஞ்சகமான கிராமத்து படம். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி வழங்கும் திருவிக்கா பூங்கா திரைப்படம் இயக்குனர் திரு செந்தில் செல்லம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக். ஏனென்றால் என்னை திருவிக்கா பூங்கா திரைப்படத்திலே அறிமுக வில்லனாக நடிக்க வச்சிருக்கார் சார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிக்கா பூங்கா திரைப்படம் சூப்பரான படம், அருமையாக வந்திருக்கு படம். சீன் பை சீனாக ரொம்ப அருமையாக இருக்குது படம். இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு ரொம்ப நன்றி சார். அதே போல் ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க படத்தில். நல்ல அருமையான படம். இந்த படம் வந்து நம்ம சமூகத்துக்கு தேவையான படம், தற்கொலை முயற்சிக்கு எதிரான படம். காதலில் தோற்றவர்கள் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு படம் இது வந்து திருவிக்கா பூங்கா. முத்து போல் செதுக்கி எடுத்துருக்காரு சார் திருவிக்கா பூங்கா படத்தை. இந்த படம் வைரம் போல் உலகம் முழுவதும் ஜொலிக்க வேண்டும் என்று ஆசை. எல்லாமே படத்தை போய் பாருங்கள். இது ஒரு வெற்றி படம். நல்லா வரும் இந்த படம். எல்லாமே போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, என் பேர் வந்து பிரவீன் மிரா. இந்த திருவிக்கா பூங்கா படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. இதில் ஒரு சாங் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கலா மாஸ்டர் மேம் வந்து பாடியிருக்காங்க. நல்லா வந்தது ஆக்சுவலாக. தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து லிரிக்ஸ் எழுதினாங்க. தென் தாமரை மேம் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. 4 பாட்டுமே நல்லா தான் வந்திருக்குது. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.